இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 9ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 12 15 மற்றும் 17 18 முடிய. அன்புக்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தெழுந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவுற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பாண்டவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையினின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாக்குங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோர்க்கு 80. அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவலியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். பல்லவி. என் தலைவரே, தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் நம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 17 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளி வேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? என்னிடம் ஒரு தெனாரியும் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற 4ஆம் ஆண்டு நிறைவின் நினைவாக வெளியிடப்பட்ட நாணயம் ஒன்றை நேற்று பார்த்தேன். நாணயத்தின் ஒரு பக்கத்தில் இரக்கத்தின் இறைவன் மனிதரை கட்டி தழுவுவது போலவும், மறுபக்கத்தில் திருத்தந்தை அவர்களின் ஆயர்பணி லட்சணையும் பொறிக்கப்பட்டிருந்தது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உருவம் இந்த நாணயத்தில் இல்லை. இந்த நாணயத்தை வைத்திருப்பதால் என்ன பயன்? அல்லது இந்த நாணயத்தின் பொருள் என்ன? அல்லது இந்த நாணயத்தை ஏன் சேகரிக்கிறார்கள்? அல்லது ஏன் வெளியிடுகிறார்கள்? திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தந்தை ஆளுகைக்கு இந்த நாணயம் சான்று. எந்த நாணயமும் சொல்வது யாருடைய ஆளுகை என்பதைதான். நாணயம் ஒன்றை காட்டி இயேசுவின் நாணயத்தை சோதிக்க வருகிறார்கள் ஏரோதியர்கள். ஏரோதியர்கள் இரட்டை உள்ளம் கொண்டவர்கள். அதாவது, தங்களை ஆள்வதற்கு தங்களின் மன்னன் ஏரோதுதான் தகுதியானவன் என்பது ஒரு உள்ளம். இருந்தாலும் அந்நிய நாட்டு அரசனின் உருவம் பதித்த நாணயத்தை வைத்திருப்பது இரண்டாவது உள்ளம். தன் இனத்து இரத்தம்தான் தன்னை ஆள வேண்டும் என்றால், ஏரோதியர்கள் யூதனான ஏரோதின் உருவத்தையோ அல்லது யூத கடவுளான யாவே இறைவனின் உருவத்தையோ கொண்ட நாணயத்தை வைத்திருக்க வேண்டும். இவர்கள் தாங்களே தங்கள் கொள்கைக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் இயேசுவின் பிரமாணிக்கத்தை சோதிக்க வருகின்றனர். இவர்களின் இரட்டை உள்ளத்தை தோலுரிக்கிறார் இயேசு. சீசருக்கு உரியதை சீசருக்கு, கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடுங்கள். இங்கே இயேசு 50-50 பிரமாணிக்கத்தை முன்வைக்கவில்லை. மாறாக ஓர் அரசியல் புரட்சிக்கு வித்திடுகிறார். சீசருக்கு உரியதை கொடுத்து, அதாவது ரோமை அரசை அழித்து அவனை அனுப்பிவிடுங்கள். பின் கடவுளுக்கு உரியதை முழுமையாக கொடுங்கள். கடவுளுக்கு பிரமாணிக்கம் என்று சொல்லிக்கொண்டு சட்டை பாக்கெட்டில்
சீசரை தூக்கிக் கொண்டு திரிவது நலமன்று என்கிறார் இயேசு. என் பிரமாணிக்கம் யாருக்கு என்பது நாளைய நற்செய்தி எழுப்பும் ஒரு கேள்வி. இது ஒரு ஈசாப் கதை. ஒரு நாள் ஒரு காட்டுப்பகுதியில் கழுதை ஒன்று மேய்ந்து கொண்டிருந்தது. கழுதையை கவனித்த ஓநாய் ஒன்று அதை அடித்து தின்னும் நோக்கத்துடன் அதன் மீது பாய்ந்தது. தனக்கு வந்த ஆபத்தைக் கண்டு பயந்தது கழுதை. ஓநாயை எதிர்த்து சண்டை போடுவது கஷ்டம். அதனால் மதிநுட்பத்தோடு நடந்துதான் நிலைமையை சமாளிக்க வேண்டும் என கழுதை தீர்மானித்தது. ஓநாயின் பாய்ச்சலின் போது சற்று விலகிக் கொண்டு, ஓநாயரே, உம்முடைய வலிமையின் முன்னால் நான் எம்மாத்திரம்? இன்று நான் உமக்கு இரையாகப் போவது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது. நானும் உமக்கு இரையாக தயாராகியிருக்கிறேன். இருந்தாலும் அதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செய்து கேட்க வேண்டும் என வேண்டிக் கொண்டது கழுதை. நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? சொல்வதை சீக்கிரமாக சொல் என உருமியது ஓநாய். ஓநாயரே, என் காலில் பெரிய முள் ஒன்று குத்திவிட்டது. முள்ளை எடுக்க நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியவில்லை. காலில் முள் உள்ள நிலையில் நீ என்னை அடித்து சாப்பிட்டால் அந்த முள் உன் தொண்டையில் மாட்டிக்கொள்ளும். உமக்கு கடுமையான வேதனையை தருவதுடன் உன் உயிரையும் வாங்கிவிடும். அதற்கு தயவு செய்து முதலில் என் காலில் இருக்கும் முள்ளை எடுத்துவிடு. அதற்கு பிறகு நீ என்னை அடித்து தின்பதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என கழுதை கூறிற்று. ஏமாந்த ஓநாய் ஒத்துக்கொண்டது. பின்னர் கழுதை தனது பின்னங்கால்களை திருப்பி காண்பித்து, ஓநாய் கழுதையின் பின்னங்கால்களில் முள் இருக்கிறதா என தேடும் வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கழுதை தனது பின்னங்கால்களால் ஓநாயை பலமாக உதைத்தது. கழுதையின் உதை தாங்காமல் ஓநாய் துடிதுடித்து சரிந்தது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கழுதை வேகமாக ஓடி தப்பித்து கொண்டது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, சந்தர்ப்பங்களில் நமக்கு வரும் பிரச்சனைகளை மிகுந்த மதிநுட்பத்தோடு நடந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் இந்த கதை நமது சிந்தனைக்கு உரியதாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் சிலர் இயேசுவை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக ஏரோதியரை அனுப்பி வைக்கின்றனர். அவர்கள் இயேசுவிடம் வந்து, போதகரே, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்றொரு கேள்வியை கேட்கிறார்கள். ஏரோதியர் இயேசுவிடம் கேட்கின்ற கேள்வியானது மிகவும் சூழ்ச்சிகரமானது. ஏனென்றால் ரோமையர்களிடம் அடிமைகளாக இருந்த யூதர்கள் அவர்களுக்கு வரி செலுத்துவதை அறவே வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு யூதர்கள் அவர்களுக்கு வரி செலுத்துவதை அறவே வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு யூதர்கள் ரோமையர்களுக்கு வரி செலுத்துவது முறையில்லை என்று சொன்னால் ரோமையர்களுடைய சினத்தை இயேசுவின் மீது திருப்பிவிடலாம் என்றும், அதே நேரத்தில் யூதர்கள் ரோமையர்களுக்கு வரி செலுத்துவது முறைதான் என்று சொன்னால் யூதர்களை இயேசுவின் பக்கம் திருப்பிவிடலாம் என்றும் மிகவும் தந்திரமாக இயேசுவிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு அவர்களுடைய சூழ்ச்சியை உணர்ந்தவராய் தெனாரியம் ஒன்றை கேட்டு வாங்கி, இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்கிறார். அவர்களோ சீசருடையவை என்று சொல்ல, இயேசு அவர்களிடம், சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று மிக மதிநுட்பத்தோடு விடையளித்து அவர்களை
வாயடைக்க செய்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு ஏரோதியருக்கு சொல்லக்கூடிய பதிலை நேரடியாக பார்த்தால், தெனாரியத்தில் சீசருடைய உருவமும் எழுத்தும் பொறிக்கப்பட்டிருப்பதால் அதனை சீசருக்கு கொடுங்கள் என்று அவர் சொல்வது போல இருக்கும். ஆனால் சீசர் மட்டுமல்ல, உலகில் இருக்கின்ற அனைவர் மீதும் கடவுளுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஒவ்வொருவரும் கடவுளின் உருவத்தையும் சாயலையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அனைவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். உங்களை நீங்கள் கடவுளுக்கு கொடுங்கள் என்பதாக இருக்கிறது. ஆம், நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக, கடவுளின் சாயலை தாங்கியவர்களாக இருக்கின்ற போது, அது எனக்கு, இது எனக்கு, இது உனக்கு, அது உனக்கு என்று சொந்தம் கொண்டாடுவதில் என்ன பயன் இருக்கிறது? ஆகவே இறையேசு பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்ற உணர்வோடு அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.